ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பவுண்டி ஆஃப் பியூட்டி. அப்புறம் என் பேர் நிவேதா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் முளைக்கட்டின பயிரை யூஸ் பண்ணி நம்மளோட ஹேருக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் சூப்பரான ஒரு ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெமெடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இது வந்து மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ரெமெடியும் கூட. அது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணுறாலும் நம்மளோட ஸ்கின்னுக்கும் நம்மளோட ஹேருக்கும் சூப்பராகவே ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் நிறைய கிடைக்கும். ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெமெடி வந்து பண்ணுறதுக்கு நான் வந்து மொதல் நாள் நைட்டே நான் வந்து பச்சை பயிரை வந்து நல்லாவே கழுவி ஊற வச்சுட்டு அதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் வேஷ்டி துணியில் வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிட்டு அதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வச்சு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து முளைக்கட்டி இருக்கும். அதில் வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து நிறைய ஊட்டச்சத்து மிகுந்தது. அது வந்து சத்துக்கள் அதிகமாக இருக்கனால நம்மளோட ஹேருக்கு நம்மளோட ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கும். நான் வந்து இந்த பச்சை பயிரை வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் காலையில் நல்லா ஊற வச்சு ஈவினிங் வரைக்குமே நைட் வரைக்குமே அதை நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு வேஷ்டி துணியில் வச்சு நான் கட்டி நான் வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் தான் வச்சு மூடியிருக்கேன். முளைக்கட்டின பயிர் வந்து நிறைய மெத்தடில் வந்து அது முளை கட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அது முளை கட்டி இருக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா எனக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து லென்த் இருக்குது, ஆனால் என்னன்னு தெரில ஹேர் லாஸ் வந்து ரொம்ப ஆகுது. ஹேரோட ரூட்ஸில் வந்து ஸ்ட்ரென்த்து எதுவுமே இல்லை போல் இருக்குது. சும்மா கையில் உருவி எடுத்தாலே அந்தளவுக்கு உடையுது. ஸோ அதனால தான் நான் வந்து இப்படி ஒரு மெத்தட் வந்து கண்டுபிடிச்சேன். என்னோடய லென்த்துக்கு ஏற்ற மாதிரி என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அந்த முளைக்கட்டின பச்சை பயிறு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா வெயில் டைமில் வைங்க. ஈவினிங் டைமோ காலையிலையோ வைக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து 2 முட்டை எடுத்துருக்கேன். 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் முட்டையோட மஞ்சள் கரும் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த அளவு போதும். ஸோ அதனால் 3 டேபிள் ஸ்பூன் பச்சை பயிறு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 வெள்ளைக்கரு மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து முளைக்கட்டின பயிரை வந்து லைட்டாக க்ரஷ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் போட்டு நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஹேர் வந்து நான் ஆல்ரெடி ட்ரையான ஹேரில் தான் இருக்கேன். ஸோ அதனால் ஹேர் வந்து நல்லாவே லைட்டாக ஆயில் வச்சுக்கிறேன். ரொம்பலாம் இல்லை, லைட்டாக ஒரு ஆயில் வந்து நான் வச்சுக்கிறேன். நான் வந்து ஹேர் அண்ட் கேரோட ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆயில் வந்து நான் ஒரு 4 இயர்ஸுக்கு மேலேயே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ஆயில் வந்து நல்லாவே லென்த்து கொடுக்கும் நம்மளுக்கு. ஹேர் வந்து எனக்கு ஹேரோட ரூட்ஸில் வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அதனால தான் ஹேரை வந்து ரூட்ஸ் அப்படியே உடஞ்சி எனக்கு வந்து விழுகுது. அப்படியே கொத்தோட கையில் அப்படி வருது. ஒரு நாளைக்கு அவ்வளோ பண்டலாக நான் வந்து முடியை வந்து எடுக்கிறேன் சீப்பில் இருந்து. ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு போவோம். நீங்கள் வந்து லைட்டாக கண்டிப்பாக ஆயில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம வச்சதுக்கப்புறம் ஹேர் பேக் வச்சதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ட்ரையாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து என்னோடய ஹேரில் வைக்கிறதுக்கு பதிலாக நான் வந்து ஹேரோட ரூட்ஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து வைக்கிறேன். ஏன்னா நான் வந்து கரெக்டான அளவு தான் எடுத்திருக்கேன். ஹேருக்கு நிறைய குவான்டிட்டி தேவைப்படும். அதே மாதிரி எனக்கு வந்து ஹேரை விட ஹேர் வந்து எனக்கு நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு வந்து இந்த ரூட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய முடி வந்து நல்லா வளரும். அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா அடர்த்தியாகவும் இருக்கும். நீளமாக இருந்தால் மட்டும் போதாது, அடர்த்தியாக இருந்தால் தான் ஹேர் வந்து ரொம்ப பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து செக்ஷனாக நல்லா இதை வந்து டிவைட் பண்ணி ஹேரோட ரூட்ஸ் தெரிகிற மாதிரி ஸ்கேல்பில் வந்து நல்லாவே இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் வந்து எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய ஊட்டச்சத்து இருக்குது. இந்த முளைக்கட்டின பயிரில் வந்து அந்தளவுக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இதில். ஸோ ப்ரோட்டீனும் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கேல்பில் வந்து படும்போது ரொம்பவே ஸ்கேல்ப் வந்து ஈஸியாக இதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி ஹேரை வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப சொதன்னு வைக்க வேணாம், லைட்டாக பட்டாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மைல்டு ஷாம்பூ சிகக்காய் யூஸ் பண்ணி எப்படி வேணால் இதை நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது ஹேரில் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் கொடுக்க தான் ஸ்கேல்பில் வந்து நல்லா இதை அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு தெரியும் என்னோடய ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நடுமண்டையில் முடி கூட இல்லை, அந்தளவுக்கு ஸ்கேல்ப் வந்து தெரியுது. ஏன்னா ரொம்ப ஹேர் லாஸ் வந்து ஆகிடுச்சு எனக்கு ரீசெண்டாக ஒரு 3 மந்த்ஸில். எதனால எனக்கு தெரில, இல்லை ஒரு வேறு அடிக்கடி ஹேர் பேக் வந்து ஹேரில் ட்ரை பண்ணுறனால அப்படி இருக்கலாம்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. என்னென்னு தெரியலை, ஒருவேளை அப்படியும் இருக்கலாம். அதனால தான் ஹேர் வந்து ரொம்ப கொட்டி போச்சு அப்படின்னு. ஏன்னா நடுமண்டையில் சுத்தமாக முடியே எனக்கு இல்லை. ஸோ ஸ்கேல்பில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு கொண்டை ஒன்று தூக்கி போட்டுக்கோங்க. இது வந்து ஹேரில் வந்து இது நல்லா ட்ரை ஆகிற நேரத்தில் ஸ்கின்னில் வந்து அதே முளைக்கட்டின பயிரை யூஸ் பண்ணி மிக்ஸி ஜாரில் ரோஸ் வாட்டர் கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின்னில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்னஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். வெயில் டைம்னால கொஞ்சம் ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டிங்காகவும் வச்சுக்கும். அதே நேரத்தில்
ஸ்கின் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து களை இழந்து போயிருக்கும், ரொம்ப டயர்டாக தெரியும். ஸோ இது யூஸ் பண்ணாலும் நல்லா பிரைட்னஸாகவும் இருக்கும், அதேமாதிரி நல்லா புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். ஸோ இந்த கேப்பில் நான் வந்து நெக்குக்கும் ஃபேஸ்க்கும் சேர்த்தே தான் நான் வந்து போட்டிருக்கேன். நெக்கை வந்து நான் எப்பயுமே விட மாட்டேன், நெக்கையும் சேர்த்து தான் நான் கவர் பண்ணி போடுவேன். ரெண்டும் போட்டுட்டு ரெண்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து குளிச்சுக்கோங்க. நான் வந்து ஹேர் வாஷ் வந்து எந்த ஒரு ஷாம்பு எந்த ஒரு சிக்கக்காயுமே நான் வந்து போடலை. இதுவே ஹேரில் இருக்க ஆயில் எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. ஸோ அதனால் நான் வந்து அது எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணேன். அதுலேயுமே என்னோடய ஹேரில் வச்ச ஆயில் எதுவுமே தெரில பாருங்கள். வச்சதுக்கப்புறம் ஹேர் நல்லா புசுன்னு இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த ஹேர் பேக் வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை வச்சாலுமே போதுமானது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.